பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது, பிரசங்கம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது ஒரு ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊழியம் அல்ல, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சுவிசேஷ ஊழியம்னு ஒன்று இருக்குது. 5 வகையான ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியம்னு ஒன்று இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் டீஃபால்ட்டாக ஒரு கடமை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால் சுவிசேஷம் சொல்லுதல். இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லுதல் என்பது ஒரு போதனையாக கொடுக்கப்படுகிறதும் இல்லை. சுவிசேஷம் சொல்வது என்பது நமக்கு அது ஒரு விஷயமாகவும் படவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்லணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த சுவிசேஷம் என்பது என்ன முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளம் தான் சுவிசேஷம். கொஞ்சம் புரியும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, உடனடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து யாருக்கிட்டையாவது சொல்லணும். அதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய தன்மை. உலக பிரகாரமாக கூட நான் சொல்கிறேன். நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு கடைக்கு போகிறீங்க அல்லது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு. இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, பிடிச்சிருக்கு. உங்களை அறியாமலேயே அதை யாருக்கிட்டையாவது உடனே சொல்லுவீங்க. இல்லை யாராவது பார்த்தா வாலண்டியராக அவங்க கேட்காம கூட அதை சொல்லுவீங்க. இதுக்கு பேர் மவுத் மார்க்கெட்டிங், அப்படி இல்லைன்னா 1 to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மவுத் மார்க்கெட்டிங் தான். ஒருத்தருக்காக ஒருத்தர் சொல்கிறது, அதாவது எந்த வித பிரதிபலன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது அப்படியே பரவிக்கிட்டே போகும். இதுதான் காஸ்பெல், கோ அண்ட் ஸ்பெல் அப்படின்னு அர்த்தம். அது அங்கேருந்து வந்த வார்த்தை தான், போய் சொல்லு அப்படின்னு. இந்த ரட்சிப்பினோட நம்முடைய ஆத்மாக்குள்ளே அப்படி ஒரு சுபாவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஆத்மா எதை சந்தோஷப்பட்டாலும் உடனே யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளும். ஆத்ம சந்தோஷம். இந்த ஆத்மாவுடைய உண்மையான சந்தோஷம் தான் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறது. அந்த பாவத்தை மன்னித்த உடனே உங்களுக்குள்ளே அப்படி ஒரு சுபாவம் வந்ததுன்னா நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ போய் அந்திரேயா ஆண்டவரை பார்த்த உடனே நேராக போய் சொல்கிறான், நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்கிறான். யாரும் அவனை சொல்லலை, அவனே போய் சொல்கிறான். இதுதான் காஸ்பல். உடனடியாக யாருக்கிட்டையாவது சொல்ல தோணும். இன்றைக்கி அப்படி தோண மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு 18 வயது இருக்கும். அந்த 18வது வயதில் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது. அது எங்களுக்குள்ளேயே உடனே நம்ம இந்த இயேசுவை பற்றி, ஏன்னா அது டீஃபால்ட்டாக உள்ள உருவாகும் அந்த சந்தோஷம். அது உருவானால் தான் நீங்கள் உண்மையிலேயே சரியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்கான ஒரு அடையாளம். அது உருவான உடனே நீங்கள் உங்களை அறியாமலேயே போய் யாருக்கிட்டையாவது சொல்லுவீங்க. சொல்லி இந்த இயேசுவை பற்றி அவர் எப்படி உங்களை ரட்சித்தார், எப்படி உங்கள் பாவத்தை மன்னிச்சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சொன்னால் நீங்கள் சரியாக ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இதை சொல்வது என்பது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால், நான் நம்புகிறேன் அவர்களுக்கு அந்த தேவன் மேலே இன்னும் சரியான ரட்சிப்பினுடைய பிடிப்பு வரல, ரட்சிப்பினுடைய அன்பு இன்னும் வரல. அன்பு நெருக்கி ஏவும். அதான் பவுல் சொல்கிறாரு, அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமைன்னு இருக்குது, டியூட்டி. இது யாரும் சொல்லிக் கொடுக்குற ஒரு வேலை அல்ல, டியூட்டி. நீங்கள் சொல்லணும், சொல்லியே ஆகணும். அதுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நம்ம நோவா பேழை கட்டினார் இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இந்த நோவா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு மேலே பேழை கட்டியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவருக்கு 500 வயதாகும் போது தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறார். பேசி கிட்டத்தட்ட ஜலப்பிரளயம் வரும்போது 7ஆம் அதிகாரத்தில் அவருக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வருது. இந்த 100 வருஷமும் அவர் பேழையை கட்டியிருக்கிறார். இந்த பேழையை அவர் கட்டும்போது கண்டிப்பாக யாராவது அவரை கேட்டிருப்பாங்க, எதுக்குயா இவ்வளோ பெரிய போட்,
யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய பேழையை கட்டணும்னா அதுக்கு மரம் வாங்கணும், எல்லா வேலையும் செய்யணும். எல்லாத்தையும் போய் அன்றைக்கு உள்ளனுடைய சிஸ்டம் என்ன நமக்கு தெரியாது. மரம் வெட்டுறதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், டியூட்டி கட்டணும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு வேலை எதுவுமே இல்லை, சும்மாவே கட்டணம் இருக்கட்டும். அதுக்கு தேவையான ஆணி வாங்கணும், அடிக்கணும், இல்லைனா அதுக்கு தேவையான கீழ் பூசணும், எல்லாமே இருக்குது. அதுவும் ஆண்டவர் ஸ்பெசிஃபிகேஷன் மரம்லாம் சொல்கிறார். இவ்வளோத்துக்கும் ஒரு செலவு பண்ணணும். அப்நார்மல் சைஸ் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 300 முழ நீளம், 450 அடி நம்ம இருக்கு. அவ்வளோ பெரிய பேழை கட்டும்போது கண்டிப்பாக எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க, என்ன நோவா இது, எதுக்கு இவ்வளோ பெருசு நீ கட்டுற? அங்கே தான் அவன் பிரசங்கம் ஆரம்பிக்குது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவன் சொல்லியிருப்பான், இந்த உலகம் அழிய போது, தண்ணி வரப்போது, கர்த்தர் இந்த பூமியை நியாயத்திருக்க போகிறார், நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு அவன் சுவிசேஷம் சொல்லி இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது 2 பேர், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது. நீதியைனா என்ன? 16ஆம் அதிகாரம் யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். அந்த நீதி என்பதற்காக உலகத்துக்கு அவர் சொல்லப்படுகிறதான காரியத்தை அவர் சொல்றாரு. ஸோ அப்போ இன்னைக்கு இந்த நீதி என்பது அன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு. 100 வருஷத்துக்கு மேலே நோவா சொல்லி இருக்கிறார் பாருங்களேன். இப்போ நோவாவுக்கு எந்த சர்ச்சு இதை சொல்லி கொடுத்துச்சு? நோவாவுக்கு எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு? இல்லை எந்த பைபிளில் அவருக்கு எழுதிருந்துச்சு சுவிசேஷம் அறிவித்தல் உண்மையில் விழுந்த கடமைன்னு எங்கே எழுதிருந்துச்சு? எங்கேயுமே எழுதலை. டீஃபால்ட்டாக அவருக்குள்ளே உருவாகுது. நான் ஒரு காரியம் செய்கிறேன், இந்த காரியம் அவர்களுக்கு நன்மையாய் முடியணும், அவர்களும் என் கூட பேழைக்கு உள்ள வரணும், எல்லாரும் பாதுகாக்கப்படணும். கர்த்தர் சொல்லும் போது நீயும் உன் குடும்பம் உள்ளே பிரவேசிங்க, பூமியில் உள்ள சந்ததிகள்லாம் உள்ளே கொண்டு வாங்க, அந்த ஜீவராசிகளை உள்ளே கொண்டு வாங்கன்னு தான் சொன்னார். நோவா குடும்பத்தை ரட்சிக்கும்படி தான் பேழையை உண்டு பண்ணினார். எபிரேயர் 11 அப்படி தான் சொல்லுது. ஆனால் பிரசங்கம் பண்ணியிருக்கான் பாருங்க, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் என் குடும்பத்துக்காக தான் பேழையை கட்டுறேன். ஆனாலும் அது மட்டுமல்ல, ஒரு பெரிய குரூப்பே வாங்க, எல்லாரும் வாங்க, அழிய போது, அந்த இருதயம் உங்களுக்கு வரணும். இன்னைக்கு ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாரம் இருக்கு? நான் இன்னும் சாகலை, கர்த்தருடைய கிருபையில் பிழைச்சிருக்கிறேன், அந்த எண்ணம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தருடைய கிருபையில் தான் நாங்கள் பிழைச்சிருக்கிறோம். உண்மை. ஒருத்தன் செத்துட்டானே, அவனுக்கு யார் பரிதவிக்கிறது? அவனுக்காக யார் அழுவுறது? அவன் ஆண்டவருக்குள்ள செத்தானா, ஆண்டவருக்கு வெளியே செத்தானா? ஒரு பெரிய சுவிசேஷகருடைய சாட்சியை நான் கேட்டேன். அதுதான் நீதிமான்களுக்கான குணாதிசயத்துக்கான நல்ல சுபாவம். அவர் இரவில் கார் எடுக்கிறார், எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், அவர் எடுக்கிறார், அவரோடு ஒரு டிரைவர் வருகிறார், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிற இடத்துக்கு அந்த சுவிசேஷகர் வந்து விட்டார். எதிரில் வந்து காரில் மோதிட்டாங்க. அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த சுவிசேஷகர் கேட்குறார், எதிரில் வந்த கார் டிரைவர் பிழைச்சிட்டாராப்பா அப்படின்னு கேட்குறார். காரணம், நமக்குள்ளே இருக்கிறவங்க செத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை பரலோகத்துக்கு போவோங்கிற நம்பிக்கை இருக்குது, ஆண்டவருக்குள்ளே இருக்கோம். எதிரில் வந்தவன் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவனா இல்லையான்னு தெரியாது, அவன் செத்துடக்கூடாது. அவன் செத்துட்டா ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டா, அந்த 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 கான்சியஸ், சுவிசேஷ கான்சியஸ் சாகிற கடைசி நிமிஷத்துக்கு வருது பாருங்க. அதுதான் கர்த்தர் வச்சதான பாரம், சுவிசேஷ பாரம். இன்னைக்கு வருது அந்த பாரம் நமக்கு. இன்னைக்கு நான் பிழைச்சிட்டேன், என் குடும்பம் பிழைச்சிட்டு, என் பிள்ளைங்க பிழைச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம்? அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அன்னைக்கே நம்மளை தான் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாமே. கர்த்தர் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன? உன்னை என்னையும் கொண்டு வந்து ஒரு திரளான கூட்டத்தை எப்படியாவது காப்பாற்றி, சீஷர்கள் கேட்குறாங்க, அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போடுங்க. இயேசு சொல்றார், நீ என்ன ஆவி உடையவன்? அவர் கேட்குற கேள்வி, நீ என்ன ஆவி உடையவன்? இன்னைக்கு நமக்கு என்ன எப்படி தோணுது? மற்றவன் செத்தா என்ன, இருந்தா என்ன, வாழ்ந்தா என்ன, போனா என்ன, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கூட கவலைப்பட மாட்டேங்கிற. டெய்லி இறங்கி ஹாய் சார், ஹலோ சார், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறிய. அவன் பரலோகத்துக்கு போவானான்னு என்னைக்காவது தோணுச்சா? ஒருவேளை அவன் அந்த வியாதியில் கொள்ளை நோயில் அவன் செத்துட்டானா அவன் எங்கே போவான்னு என்னைக்காவது தோணுச்சா? இன்னைக்கு உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் 7 நாள் அடைக்கிறாங்க, 14 நாள் அடைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே மொத்த பொருளையும் வாங்கி டம்ப் பண்ணணும்னு உனக்கு தோணுதே. ஆனால் ஒருத்த பொருள் இல்லாமல் இருக்கிறானே, அவன் செத்துட்டானா எங்கே போவான் என்னைக்காவது தோணுச்சா? இன்னைக்கு உன் குடும்பத்தை பற்றியும் உன்னுடைய ஃபியூச்சரை பற்றியும் உன் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். அதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் நம்மை பற்றி மட்டுமல்ல, நம்மை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தை பற்றி யோசிக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இயேசுக்கு சீஷர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பிரசங்கம் கேட்டு முடித்த உடனே அனுப்பிவிடும்பாரு. பிரசங்கம் கேட்டு முடித்த உடனே அனுப்பிவிடுன்னு சொல்கிறது சீஷர்கள். சாப்பாடை கொடுத்து அனுப்புங்கிறது தான் இயேசு. அவன் பசியில் இருப்பான்டா, அடுத்தவனுடைய வேதனையை உணரணும், அடுத்தவனுடைய பிரச்சனையை யோசிக்கணும் உட்காந்து. நான் யூகேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தூரமான இடத்துல இருக்கிற சபைக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது நான் சபையை முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு என் இடத்துக்கு வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆராதனை முடியும் போது இரவு 8. அந்த புறப்படுகிற நேரத்தில் என் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த ஜெர்க்கின் எல்லாம் போட்டுட்டு நான் கிளம்புறேன். கிளம்பும் போது அந்த ஊழியர் ஓடி வந்தார்.
பிரதர் இங்கே வாங்க அப்படின்னார். என்னென்ன சாப்பிட்டுட்டு போங்கன்னார். நான் சொன்னேன், பாஸ்டர் நான் இப்போ கிளம்பினாலே போகிறதுக்கு 10 மணி ஆகும். அவர் சொன்னார், அதை தான் நானும் சொல்கிறேன், 10 மணி ஆகும், அதுக்கு மேலே போய் எங்கே சாப்பிடுவீங்க? வீட்டில் போய் என்னத்தை சமைப்பீங்க? நீங்கள் பேச்சுலர் மாதிரி இருக்கீங்க, தனியாக இருக்கிறீங்க, என்ன சாப்பிடுவீங்க? அதனால் இப்போவே சாப்பிட்டு போங்க. இதுதான் 1000 பிரசங்கத்தை விட அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் வச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? அவன் ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, ஐயோ உலகம் அழிய போதே, இத்தனை பேர் நடக்க சாவ போகிறாங்களே, இதுக்குள்ளே எப்படியாவது காப்பாற்றணுமே, 100 வருஷம் அவனை பைத்தியக்காரன் இருப்பான். உலகம் அழியுதுங்கிற இன்னைக்காவது இயேசு சொன்ன அடையாளங்கள் நடக்குதுன்னு ப்ரூஃபோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொள்ளை நோய் வந்திருக்குது, இயேசு சொன்னார், அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறோம். பஞ்சங்கள் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங் வரப்போகுது. எல்லாம் பைபிளில் உள்ளதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து வருது, ஜனங்களுக்குள்ளே தோறுது. ஏற்கனவே பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு இன்றைக்கி அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த அறிவு இருக்குது. நோவா காலத்து ஜனங்களுக்குள்ளே எந்த அறிவுமே கிடையாது. அவன் சொல்லும் போது உலகமே அழிய போகுது பைத்தியக்காரன் இருப்பான். ஆனாலும் விடாமல் 100 வருஷம் சொன்னான் பாருங்க. நோவா மட்டும் இல்லைங்க, அவனுக்கும் முன்னாடி 7ஆம் தலைமுறையான ஏனோக், யூதாவின் புஸ்தகம் 14வது வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லி 14-15 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஏனோக்குக்கு என்ன பைபிள் இருந்துச்சு? ஏனோக்குக்கு என்ன பாரம் இருந்துச்சு? எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்த ஏனோக்கு. ஆனால் அந்த 300 வருஷமும் அவன் தேவனை பற்றின ஒரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறான். பூமி நியாயம் தீர்க்கப்பட போதுப்பா, அழிவு வரப்போது, தேவன் வரப்போறாது, எப்படி சொல்கிறான் பாருங்க. இன்றைக்கி நமக்கு அந்த பாரமே இல்லையே. இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் பரலோகத்துக்கு போகணும், போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், போகிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போகணும், போகிற வரைக்கும் என் பிள்ளைகள் நல்லா இருந்துட்டு போகணும். ஆண்டவர் கேட்பாரு, பரலோகத்துக்கு வரும்போது நீ என்ன கொண்டு வந்த? ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் உங்களுக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது, நகை இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே உங்கள் கூட வராதுன்னு சொல்லி. இது எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் உங்களுக்கும் நல்லா தெரியும். இதையெல்லாம் அப்படியே எடுத்து உங்கள் பிள்ளைகள் கையில் கொடுத்துட்டு போக போகிறீங்கன்னு. நீங்கள் கொடுத்துட்டு போகலைனாலும் அவன் வாங்கிட போகிறான். நீங்கள் ஒரு வேளை கொடுக்காம நீங்கள் படுத்துட்டீங்கனாலும் அதை உங்ககிட்டருந்து எப்படி வாங்கிறதுன்னு அடுத்த சந்ததிக்கு தெரியும். ஒரு வேளை உங்கள் மோதிரம் வரலனாலும் வெட்டியாவது எடுத்துருவான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் எதையுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக? அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த சுவிசேஷம் நீ எவ்வளோ சொல்கிறையோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் 10 வீடு வச்சுக்கோங்க, 10 கார் வச்சுக்கோங்க, 100 கணக்கில் சவரன் வச்சுக்கோங்க. ஆனால் பரலோகத்தில் உங்கள் கூட இருக்க போகிறது நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா மட்டுமே, வேற எதுவும் உங்கள் கூட இருக்காது. இது எல்லாம் இந்த நெருப்பில் அழிய போகுது. பைபிள் அப்படி தான் சொல்லுது, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோவா காலத்தில் காயின் கட்டின கோட்டை இருக்குது, அப்புறம் இரும்பு பித்தளைகளில் செய்யப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, அப்புறம் மீடியா இருக்குது, நாதஸ்வரம் எல்லாம் இருக்குது. அன்றைக்கி பூமி அப்படி நிரம்பி இருக்கிற பூமியில் பேழைக்குள்ளே எது வந்துச்சோ அது மட்டும்தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, மிச்சம் எல்லாமே தண்ணியில் போச்சு. அதாவது தண்ணி இப்போ நெருப்பு, அதாவது தண்ணியில் மூழ்கும், டிகே ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் பேர்ன் ஆகிடும், அடையாளம் கூட இருக்காது. நீ வச்சிருக்கிறதுல ஒரு அடையாளம் கூட இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடும். அப்போ எது உங்க கூட வரப்போகுது? எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஆத்துமாக்கள். ஏன் இன்னைக்கு பெரிய ஆச்சரியம், உலகத்தை வெறுத்தேன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, கடைசி நிமிஷம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் கூட ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. அப்போ கூட என்னுடைய கொள்ளு பேத்திகளுக்கு வச்சுட்டு போவேன்னு சொல்கிறீங்களே ஒழிய, ஒரு ஆத்துமாக்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. பாருங்கள் இன்றைக்கி என்ன ஒரு பற்று எது மேலே இருக்குது. இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி ஆத்துமாக்கள் செத்துட்ருக்குறாங்க இன்றைக்கி. அதாவது ஒரு ஃபேமஸாக நமக்கு சொல்லுவாங்க, சுவிசேஷம் மிஷனரிகளை அனுப்பும்போது போ அல்லது அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்று நீ போ, இல்லை போகிறவங்களுக்காவது செய்யும்பாங்க. இன்றைக்கி ஒரு 3000-5000 ரூபா கொடுத்தா ஒரு மிஷனரி தன் குடும்பத்தோடு கூட அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கி மனசு வர மாட்டேங்குது. ஒரு கூட்டம் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை.